நாங்கள் பட்டிமன்றம் தான் பேச போகிறோம்னு. இப்போ தலைப்பு என்னன்னா, தற்காலிக சூழலுக்கு செல்ஃபோன் நமக்கு தேவையே என்பதை பேச போகிறோங்க. இப்போ தேவைன்னு வந்து யார் யார் பேச வர்றாங்கன்னா, நன்மைகள் பற்றி யார் யார் பேசணும்னா ஆர்தர்சனும் நிதன் சித்தே பேச வராங்க. அதோட தீமைகள் பற்றி சுதனாமதனும் கௌதம் சிவா பேச வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்தர்சனை கூப்பிட்டு ஆரம்பிப்பாங்களே. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ இவ்வரும் தலைமுறைக்கு செல்போன் தேவையேன்னு பேச வந்திருக்கேங்க. எங்க நடுவரையா, இப்ப வரும் தலைமைக்கு செல்போன் ரொம்ப முக்கியங்க ஐயா. ஏன் நீங்களா உங்களால செல்போன் இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியும்பா? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. நீங்க வீட்டுக்கு போனோட செல்போன் எடுத்து வச்சுதாங்க உட்காருவீங்க. நீங்க போய் சொல்றீங்க, செல்போன் இல்லாம இருக்கவே முடியாதுங்க ஐயா. ஏன் சீக்கிரட்ல வெளியே சொல்லலப்பா? ஏங்க ஐயா, இப்ப நீங்க சின்ன மெசேஜ் அல்லது டாக்குமெண்ட் அனுப்புறீங்க, நம்ம எதா இருந்தாலும் செல்போன் தாங்க யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல, செல்போன் நமக்கு ரொம்ப முக்கியங்க ஐயா. நம்ம எங்கேயாச்சும் வெளில போறனாலும் யாருக்காச்சும் கால் பண்ற எதானாலும் செல்போன் தாங்க ஐயா பயன்படுத்துறோம். இப்ப நமக்கு வீட்டுல சாப்பாடு செய்ய முடியல, ஏதோ ஒரு நாள் சலுப்பா இருக்கு, நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு போய் 4 தட்டு தட்டினா போதும், 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுல வந்து டொங்கு டொங்குன்னு தட்டுவாங்க, சாப்பாடு ஈஸியா சாப்பிடலாங்க ஐயா. இது நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுதுங்க ஐயா. இப்ப நம்ம செல்போன்ல உலகத்தையே கையில சுருக்கி வச்சிருக்கோம். அப்பெல்லாம் பணக்காரங்க வீட்டுல மட்டும் தான் செல்போன் இருந்தது. ஆனா இப்ப வீட்டுக்கு 4 பேர்த்திட்ட செல்போன் இருக்குங்க ஐயா. அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்துச்சுங்க ஐயா. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன். அன்னைக்கு ஏதாவதமா நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். ஒரு பாட்டி செல்போன் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட காலை டெய்லி தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா இன்ஸ்டாகிராம்குள்ள போய் ஸ்டோரியில லைக் பண்ணி ஷேர் பண்றாங்க ஐயா. அந்த அளவுக்கு எங்க செல்போன் திறமை வளர்ந்துச்சுங்க ஐயா. எங்க தர்ஷன், அடுத்தவங்க போனை பாக்குறது கரெக்டா தப்பா? ஐயா, நான் யதார்த்தமா எந்திரிச்சு வந்துட்டு இருந்தாங்க ஐயா. அந்த பாட்டி பார்த்தாங்க ஐயா, நான் பார்த்தாங்க ஐயா. கரெக்ட் மிரட்டு. சரிங்க ஐயா, அடுத்த இதுக்கு வருவாங்க ஐயா. ஐயா, இப்ப இந்த கூட்டத்துல யாராச்சும் ஒருத்தங்க வாட்ச் கட்டியிருப்பாங்க ஐயா. அந்த வாட்ச் சும்மா இல்லைங்க ஐயா, அதுவும் ஒரு செல்போன் மாதிரிதான். நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை அடி தூரம் எடுத்து வச்சிருக்கோம், எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம், எல்லாமே காட்டுதுங்க ஐயா. இது எதுக்கு சும்மாவா காட்டுது? நமக்கு ஹார்ட் பீட், சக்கரை வியாதி இருக்கானே காட்ட யூஸ் பண்ணுது. இது எல்லாமே ஒரு கருவியல் கண்டுபிடிப்பு தாங்க ஐயா. இப்ப நம்ம ஐடி ஜாப்ல இருக்காங்க எல்லாம். இப்பெல்லாம் ஐடி ஜாப் பெங்களூரு, கோயம்புத்தூரா போய் ஒர்க் பண்றாங்க. ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோமோ ஏதோ ஹோம் சொல்றாங்க, அங்க இருந்தாங்க ஐயா ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு இங்க அறிவியல் கண்டுபிடிப்பு வளர்ந்துச்சுங்க ஐயா. இப்ப காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரோட்டு வேலை, கூலி வேலைக்கு போய் 500 ரூபா 600 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதே எங்க செல்போன் ஈஸி ஆக்கிடுச்சுங்க ஐயா. போன் எடுத்து கேம் விளையாண்டா போதும், 1000 500 நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறிக்கிட்டே இருக்குங்க ஐயா. அந்த அளவுக்கு எங்க செல்போன் வளர்ச்சி உயர்ந்துச்சுங்க ஐயா. இப்பதாங்க ஐயா நான் மெயின் பாயிண்ட்டுக்கே வரேன். ஜிபே, போன்பேன்னு ஒரு ஆப் இருக்குதுங்க ஐயா. நம்ம பேங்க்குக்கு போனா 9 மணிக்கு போயிட்டா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பேங்க் இருக்கும். அப்பயாச்சும் போய் நம்ம பணம் டெபாசிட் பண்ணலாம் எடுக்கலான்னு பார்ப்போம். அப்ப போனா சாப்பிட போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, அக்ரிமெண்ட் வாங்க போயிட்டாங்க, நம்மள ஓட்டியே 2 நாள் ஓட்டிடுவாங்க ஐயா. இதே நமக்கு ஈஸியா ஒன்று வந்துருச்சுங்க ஐயா. போன்பே, ஜிபேன்னு இருக்குங்க ஐயா. 24 மணி நேரம் நம்ம என்ன பணம் எடுக்கப்படாலும் எடுத்துக்கலாங்க ஐயா. போற நாள் போட்டுக்கலாங்க ஐயா. அந்த அளவுக்கு ஈஸியா ஆயிடுச்சுங்க ஐயா. அதுதாங்க ஐயா எங்க செல்போனு. அடுத்ததுங்க ஐயா, இங்க உட்காந்துருக்கீங்க யாருனாலயாச்சும் 10 நாள் செல்போன் இல்லாம இருக்க முடியுமான்னு சொல்லுங்க. நான் இருப்பேன்பா. நீங்க போய் சொல்றீங்க ஐயா, யாருனாலும் இருக்க முடியாது. 10 நாள் செல்போன் இல்லாம இருந்தா தமிழ்நாடே கமுந்துருங்க ஐயா. அந்த அளவுக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குங்க ஐயா. ஐயா, இப்ப நம்ம எதார்த்தமா நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போறோம். அப்பனா நம்ம ட்ரெயின் டிக்கெட் பண்ணும்போது ரிசர்வ் ஆகாம இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி அது இது பண்ணுவோம். இதே போனை நம்ம ஈஸியா ட்ரெயின் டிக்கெட் பண்ணலாங்க ஐயா. அதுவும் இப்ப பஸ்ஸுக்குலாம் ட்ரெயின் டிக்கெட் பண்ற அளவுக்கு வந்துருச்சுங்க ஐயா. அந்த அளவுக்கு எங்க செல்போன் வச்சு உயர்ந்துச்சுங்க ஐயா. இப்படிக்கு இத்தலைமுறைக்கு செல்போன் முக்கியமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் தர்ஷன், ஜிபே நிறைய பேசுனீங்க, அது போட காசு யார் தருவா? ஐயா, நீங்க வச்சிருப்பாங்க ஐயா காசை பதுக்கி. எங்கனாலும் அந்த அளவுக்கு முடியாதுங்க ஐயா. சரி, நீ பேசினதுக்கு ஆப்போசிட்டா இப்போ சுதனமதி வந்து பேசுவாரு. ஐயா, அவங்க என்னதான் பேசினாலும் எங்களுக்கு தான் நீங்க தீர்ப்பு வழங்கணுங்க ஐயா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி சுதனமதி, நீங்க வந்து பேசுங்க. இங்க கூடியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்பா. இன்றைய காலத்துல செல்போன் பயன்படுத்துறங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுவும் குழந்தைங்க கிட்ட ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னன்னா, நான் சின்ன பையனா இருக்கையில எங்க அம்மா வந்து எனக்கு நிலாவை பார்த்து சோறு ஊட்டுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற அம்மா எல்லாம் செல்போனை காட்டிதான் சோறே ஊட்டுற நிலைமை வந்துருச்சுங்க. ஒரு அது இல்லாம என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். விசேஷம்னா என்ன பண்ணுவோம், பத்திரிக்கை அடிச்சு நம்ம உறவுகளை தேடி போய் வீடு வீடா
என் வீட்டில் விசேஷம் வச்சிருக்கேன் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் நம்ம வீட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கி விசேஷத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன, ஒரு பத்திரிக்கை அடிக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கை அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து கிசுக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு என்னன்றாங்க, மாமா வந்துருங்க, மாமா அண்ணா வந்துருங்கண்ணா, அக்கா வந்துருங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் என்னடா நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்காம ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புறியான், ஏன் நம்ம வீட்டுக்குள்ள வரமாட்டானா அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ணோம்னா, இனிமே வந்துட்டு வீடு வீட போய் உறவுகளை தேடணும். உறவுகளை தேடி சேர்த்தாதான் நம்ம அடுத்த தடவை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னு அவங்க வருவாங்க. அவங்க வீட்டில் விசேஷம் தான் நம்ம முதல்ல போகணும். அதுதான் உறவுங்கிறது. நம்ம அவங்க எல்லாரும் ஒண்ணுதான். சுதனமுதன், டைம் ஆச்சு, நீங்க வந்து உட்காந்தீங்கன்னா அடுத்து யாரையாவது பேச சொல்லலாம். இல்லைங்க ஐயா, உங்களை பேச விடலான்னு நினைச்சேன். ஓஹோ, என்ன பேச்ச விட்டு பாக்குறீங்க? சரி சரி, அடுத்தது நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க, அடுத்து நம்ம இதன் சத்தி வந்து பேச சொல்லாமே. அவரு கொஞ்சம் டைம் கொடுப்போங்க ஐயா, அவர் பதட்டத்தில் இருக்காரு. ஓ அப்படியா, சரி சரி, தண்ணி கிண்ணி கொடுங்களேன் அவருக்கு, கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு இருந்தனா வந்தவர் சொன்னாரு, ஒரு குடும்பத்துல நான் 3 பேர் இருக்காங்கன்னா, அப்பா அம்மா பையன் இருக்கான்னா 3 பேருமே செல்போன் யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து கலைப்புல ஏதோ ஒன்று இன்னைக்கு நாட்டு நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்ப்பாரு. பையனா இருந்தா அவன் போன்ல என்ன யூஸ் பண்ணுமோ அது பண்ணிட்டு இருப்பான். இருக்கிறதுலயே அம்மாக்கள் தாங்க எங்க சார் சொல்ற மாதிரி மல்டி டேலண்டா இருப்பாங்க. எப்படின்னா, காலையில எழுந்திரிச்சு கோலம் போடும் போதும் போன்ல ஏதோ ஒன்று பாட்டு ஓடும். சாயந்தரம் கேட்டீங்கன்னா எப்படியா இருந்தாலும் வாசல் தொளிப்பாங்க, வீடு கூட்டுவாங்க, அப்பவுமே போன் இருக்கும். இதுல ரொம்ப இதுனா, நான் எப்படி சாமான விளக்கையில கூட நாடகம் ஓடும். என்னன்னு பார்த்தா செம்பருத்தி நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா, அது பாக்குறாங்களோ இல்லையோ, அவங்க பேசுற அந்த வசனத்தை கேட்கலன்னா அவங்களுக்கு வேலையோ. நீயும் நாடகம் பாப்பியோ? என்னங்க ஐயா பண்றது, எங்க அம்மாவும் அப்படிதான், எனக்கு பழக்கம் ஆயிருச்சு. சரி சரி, யூ கண்டினியூ. அதே மாதிரிதாங்க சாப்பாடு சமைக்கிறதுக்கு சாப்பாடு செய்யும் போது கூட அந்த நாடகத்தோட இது கேட்கலன்னா, அந்த வசனம் கேட்கலன்னா அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வராதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதுல இருந்து சொல்ல வர கருத்து என்னன்னா, இன்றைய தலைமுறைக்கு செல்போன் ஒரு முக்கிய பயன்பாடு தான், ஆனா அது அதிகமா தேவையில்லை. அதாவது எப்படின்னா, உறவுகளை நம்ம ஒரு 4 பேர்த்திட்ட போய் பேசினாதாங்க அவங்களோட எப்படி இருக்காங்கன்னு தெரியும். போன்லயே உட்காந்துட்டு நம்ம நோண்டிட்டு அதை இதையும் பார்த்துட்டு இருந்தோம்னா என்னைக்குமே தெரியாது. அதனால இன்றைக்கு செல்போன் பயன்பாடு கொஞ்சம் தேவையில்லைங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற. நன்றி. சரி, நல்லா பேசுனீங்க. அடுத்தது நம்ம நிதன் சத்தியா கூப்பிடுவோமே. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போன் பயன்படுத்துவதை நன்மையே என்று கூற வந்துள்ளேன். ஏங்க நடுவரையா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க பையன் வந்து லண்டன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். திடீர்னு நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கீழே இறங்கில அவன் கீழே வந்து கை கால் உடஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுப்பாங்க, 10 தட்டு தட்டுவாங்க, அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பையன் நாளைக்காத்தால வந்து அப்படி நிற்பான். இது விட்டுட்டு நம்ம லெட்டர் எடுத்து ஒரு நாள் பூரா உட்காந்து எழுதுவோம். அதை எழுதி முடிச்சு போய் சேர்றதுக்கு 1 மாசம் ஆகும். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பையன் விரிச்சு பார்க்க 2 மாசம் ஆகும். சரி, அதை கூட விட்டுறலாம். அவன் பையன் படிச்சு பார்த்துட்டு போட்டதுக்கு அப்புறம் அது வந்து சேர 3 மாசம் ஆகும். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும்னு கூட தெரியாது. அதுக்குள்ளேயே இவர் இருப்பாரான்னு கூட தெரியாது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, போன் எவ்வளவு நன்மைன்னு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்ல போறேன் நடுவரையா. என்னன்னா, இப்ப இவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு எங்க துபாயில. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க ஈரோட்ல இருந்து டெல்லிக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி போவாங்க. டெல்லியில இருந்து துபாய்க்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி போவாங்க. சரி, மொத்தமா 3 லட்சம் ஆச்சு. இங்க துபாயில இருந்து கம்பெனிக்குள்ள போறதுக்கு 2 லட்ச ரூபா ஆகும். எதுக்குன்னு பார்த்தா, கம்பெனிக்குள்ள போறதுக்கு கைக்கு ஒரு டிக்கெட்டு, காலுக்கு ஒரு டிக்கெட்டு, ஏன் பல்லுக்கு, அதாவது 32 பல்லுக்கு ஒரு 32 டிக்கெட்டுன்னு சொல்லி 2 லட்ச ரூபா நம்மள்ட்ட இருந்து போடுவான். சரி, அதை கூட ஏத்துக்கலாம். நான் போய் அவன் சீட்டுக்கு முன்னாடி உட்காந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், தம்பி இதெல்லாம் ஆகாது, சீட்டு ஃபுல்லு, நீ கிளம்பலான்னு சொல்லுவான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உட்காந்துருக்கவும் முடியாது, எந்திரிக்கவும் முடியாது. என்ன பண்ணுவீங்க, நேரம் வெளியே வந்து இந்தியாவுக்கு வந்து உங்க வீட்டுக்கு மூலையில வந்து குந்தை வச்சு உட்காந்துருப்பீங்க. இதே செல்போனா ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து ஒரு 4 தட்டு தட்டுவீங்க. எல்லா கம்பெனிக்காரும் அவங்க போனுக்குள்ள வந்து நிற்பான். நீங்க பேசுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி பேசுங்க, பேசாட்டிருங்க. அவங்களை எடுக்கிறானோ எடுக்கலையோ, மொத்தத்துல 1 ரூபா கூட செலவு இல்லை. இது இப்ப பாருங்க, இதுல இருந்து எங்களோட வளர்ச்சியை பாருங்க. 1 ரூபா கூட செலவு இல்லாம அவன் இன்டர்வியூ எடுக்கிறானா இல்லையா எதுவும் முக்கியம் இல்லை. ஆனா நாங்க 1 ரூபா கூட செலவு பண்ணாம இருக்கோம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்போன் பயன்படுத்துவது நன்மை என்பது சொல்றேன். நன்றி.
சரி நிதன் சத்யா, வேலைக்கு போறாங்களோ இல்லையோ காசு செலவு கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி இது இல்லைன்னு சொல்லி கௌதம் சிவா சொல்ல வர்றாரு. பேச்சென்றாலே அலர்ஜி, அதையும் மீறி நான் பேச வந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய வளர்ச்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவரையா வணக்கம். வணக்கம்பா. இப்ப நிதன் சத்யா சொன்னாரு, உங்களுக்கு வந்து கை கால் உடஞ்சிருச்சுன்னா அவர் வந்து லண்டன்ல இருந்து ஒரே நாள்ல இங்க வந்துருவாரு அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க வந்து லண்டன் போனோம்னா எப்படி போவீங்க? ஃப்ளைட் ஏறி போவேன், இல்ல கப்பல்ல போவேன்ப்பா. கப்பல் உங்களுக்கு சீட் வச்சிருக்காங்களா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். சரி அதை விடுங்க. முன்ன போயிருந்தாதான் தெரியும். சரி அதை விடுங்க. இன்றைய காலத்துல 8 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் எல்லாருமே போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. நீ எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற? எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்றேன். ஓஹோ. இப்ப அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய கண் பார்வை குறையுது. போனோட டிஸ்பிளேங்கிறது இதோ இந்த டியூப் லைட் மாதிரி. அந்த டியூப் லைட்டை நம்ம கண்ணு பக்கத்துல வச்சிருந்தோம்னா அது வந்து நம்மளுடைய கண் அஃபெக்ட் பண்ணுமா? ஆமா, கன்ஃபார்ம் அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணாமையா இருக்கும். இப்ப நேத்து சொன்ன மாதிரி இப்ப வந்து அதிகமா போன் பார்க்க நம்ம ஸ்கூல்ல வந்து கண்ணாடி போடுறவங்க வந்து அதிகமாகுது. ஒரு காலத்துல என்னது, கிளாஸுக்கு இல்ல ஸ்கூலுக்கே 4 பேர் தான் கண்ணாடி போடுவாங்க. இப்ப கிளாஸுக்கு 7-8 பேர் போடுறாங்க. ஏன் நம்ம 11th 8th கூட 4 பேர் போட்டிருக்காங்க. அப்படியா? எனக்கே தெரியாது. இதை எப்ப நோட் பண்ணு? நீங்க கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்து இருந்தா தெரியும். ஓஹோ. அதே மாதிரி அந்த டெக்னாலஜியை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது, இப்படி போன் பார்க்காம இருந்தா கண்ணுக்கு நல்லதும்ப. ஆனா நீங்களே வெடி காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு போன் பாக்குறவர் தானே? நாளா இல்லப்பா. என் பக்கத்துல எடுத்து படுத்திருப்பான் ஹாஸ்டல்ல. அவன் மன்ற கூத்து உனக்கு தெரியாது. நாத்து 2 மணிக்கு எந்திரிச்சிருவான். யாரோ லைட்டு போட்டுருவாங்க. வெடிஞ்சிருச்சுட மணி 6 வச்சு கிளம்புமா. நானும் பெட்ஷீட் மடிச்சு வச்சுட்டு பார்த்தா மணி 2:30. என்ன பண்ண, திருப்பி படுத்துவங்க நானு. அது பழக்கமாயி போச்சுப்பா. இப்ப நாம போன் யூஸ் பண்றோம். அந்த போனுக்கு வந்து நம்ம பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பிரைவசிக்கு ஹெட்செட் யூஸ் பண்றாங்க. அந்த ஹெட்செட் யூஸ் பண்ண என்ன ஆகும், இப்ப நம்ம இயர் ட்ரம் வந்து டேமேஜ் ஆகும்பா. இது இந்த ஹெட்செட்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ ஜாக் இருக்கிறது வருது, அடுத்து வயர்லெஸ் வந்தது, இப்ப வந்து ஏர்பாட்ஸ் வந்ததுங்களா. ஏர்பாட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் யூஸ் பண்ணோம்னா அதோடைய கதிர்வீச்சு வந்து நம்ம பிரெயினை டேமேஜ் அஃபெக்ட் பண்ணும்பா. அப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ரொம்ப அதிகமாவே இருக்கு. சோ இத வச்சு நான் என்ன சொல்றேன்னா, அலைபேசி அதற்கு யூஸ் பண்ற வந்து கருவிகள் எதையுமே வந்து நம்ம அளவா பயன்படுத்தலாம். அது என்னுடைய கருத்து. நன்றி. சரி, நீங்க சொல்றீங்க, அடுத்த முடிவை நான் சொல்லணும்னு. எனக்கு என்ன சொல்றது ஒண்ணுமே தெரியலையே. சரி, 2 பேரும் நல்லா தான் பேசினாங்க. ஆனா இப்ப நான் தீர்ப்பு சொல்லியாகணும். என்ன பண்ணலாம்? சரி, நம்ம வாழ்க்கையில வந்து தேவையான விஷயம் இருக்கு, தேவையில்லாத விஷயம் இருக்கு. நம்ம தேவையானதை மட்டும் எடுத்தோம்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப அன்னபுரம் பாத்தீங்கன்னா பாலையும் தண்ணியும் வச்சா அது கரெக்டா பாலை தான் இருக்கும். அது போல வாழ்க்கையில கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். ஆனா நாம நல்ல விஷயத்த மட்டும் பயன்படுத்தினா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இங்க பட்டி படுத்து முடிச்சுக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றிங்கோ.